தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். ஆபாச வீடியோ விவகாரம் பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ள நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணா நாட்டை விட்டு தப்பி ஏற்கனவே ஜெர்மனி நாட்டிற்கு சென்று விட்டார். இந்நிலையில் அவருடைய டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை முடக்குவது தொடர்பாக ஷோகாஸ் நோட்டீஸை அனுப்பியிருக்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சகம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். நம்ம சாதாரணமாக பார்க்குற பாஸ்போர்ட்ல இருந்து இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அப்படின்றது எப்படி மாறுபடுது? இது தற்பொழுது முடக்குவதால பிரஜ்வல் ரேவண்ணா மீது எந்த மாதிரியான அழுத்தம் கொடுக்கப்படும்? இது சம்பந்தம் வெளியுறவுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய முழுமையான தகவல் என்ன ரமேஷ்? வணக்கம். பிரஜ்வல் ரேவண்ணாவின் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை முடக்குவது தொடர்பான விவகாரத்தில் அவருக்கு வெளியுறவு அமைச்சகம் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அதாவது, கர்நாடக அரசு உங்கள் மீது சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுடைய பதில் என்ன, உங்களுடைய டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை ஏன் முடக்கக்கூடாது என்று பல்வேறு கேள்விகளை கேட்டு விரைவாக இதற்கு பதிலளிக்கும்படி அந்த ஷோகாஸ் நோட்டீஸிலே வெளியுறவு அமைச்சகம் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு அனுப்பியிருக்கின்றது. குறிப்பாக பாலியல் குற்றச்சாட்டு என்பது கர்நாடகாவை சேர்ந்த மதசார்பற்ற ஜனதா தளம் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவின் மீது சுமத்தப்பட்டுள்ளது. அவர் பலமுறை விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிறப்பு காவல்துறை சம்மன் அனுப்பிய பிறகும் கூட அவர் தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராகாமல் இந்தியாவை விட்டு வெளியேறி ஜெர்மனியில் தலைமறைவாக வசித்து வருகின்றார். இந்த நிலையில்தான் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வேண்டும் என கர்நாடக அரசு கடந்த மாதமே வெளியுறவு அமைச்சகத்திற்கு ஒரு கோரிக்கையை கொடுத்திருந்தது. நேற்றைய தினம் மீண்டும் அவருடைய டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வேண்டும் என கர்நாடக அரசு வெளியுறவு அமைச்சகத்திற்கு கோரிக்கை விடுத்திருந்தது. அவருடைய டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை ரத்து செய்வது தொடர்பான நடைமுறைகள் தொடங்கி இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் நேற்று தெரிவித்திருந்த நிலையில்தான் இன்றைக்கு அவருக்கு அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதாவது, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் என்பது அலுவல் ரீதியாக ஒரு அரசிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு செல்லக்கூடிய அரசியல் உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விசேஷ பாஸ்போர்ட் தான் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட். வெளியுறவு அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்கள், பிரதமர், இது போன்ற எம்பிக்கள், இது போன்ற முக்கியமான நபர்களுக்கு மட்டுமே இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வழங்கப்படுவது வழக்கம். இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் விசா எதுவும் இல்லாமல் எந்த நாட்டிற்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்பது இதனுடைய முக்கியமான மற்ற ஒரு அம்சம். இந்த சிறப்பு சலுகையை பயன்படுத்தி தான் அவர் விசா எதையும் பெறாமல் இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை வைத்து ஜெர்மன் நாட்டிற்கு தப்பி சென்றிருப்பதாக அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தேவேகவுடா மத்திய அரசு தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி தான் தனது பேரனுக்கு இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை வாங்கி கொடுத்திருக்கிறார் என்றும் கூட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் அவருக்கான அந்த சிறப்பு பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வேண்டும் என கர்நாடக அரசு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறது. அதில் தான் தற்போது வெளியுறவு அமைச்சகம் இந்த ஷோகாஸ் நோட்டீஸை அனுப்பியிருக்கின்றது. இது இந்த பாஸ்போர்ட்டை ரத்து செய்வதற்கான நடைமுறையில் ஒரு முக்கியமான அங்கமாக பார்க்கப்படுகின்றது. ஒருவேளை அவரிடமிருந்து திருப்திகரமான பதில் வரவில்லை என்றாலோ, அல்லது ஒருவேளை பதிலே வரவில்லை என்றாலோ, அடுத்த கட்டமாக அவருடைய பாஸ்போர்ட்டை ரத்து செய்வதற்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நன்றி ரமேஷ்குமார், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.